ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட நீதிமொழிகள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். தரித்திரனுக்கு தயை செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான். மிக அருமையான வேத வசனம். இந்த வேத வசனத்தில் கூட தரித்திரனை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தரித்திரனை இன்று கவனிப்பார் இல்லாதபடிக்கு உலகத்தில் அநேக தரித்திரர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தரித்திரரை பார்க்கும்போது அநேக ஐஸ்வர்யவான்கள் அவர்களை நிந்திக்கவும் செய்கிறார்கள். இன்னும் அநேக காரியங்கள் அவர்களுக்கு விரோதமாக இந்த பூமியில் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. வேதத்தில் கூட தரித்திரனாக இருந்த லாசருவை பார்க்கும்போது ஐஸ்வர்யவான் அவனை கனவீனப்படுத்தி அவனுக்கு உணவு கொடுக்காதபடிக்கு அவனை ஒவ்வொரு நாளும் நிந்தித்து அலட்சியம் செய்து அப்படியாக வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் தேவன் அவரை உண்டாக்கினார். அவருக்கு அநேக பாடுகள் வந்தபோது கூட தேவனை நேசித்து அந்த லாசரு வாழ்ந்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதுபோல் தரித்திரனுக்கு நாம் உதவி செய்யும்போது, அவர்களுக்கு நன்மை செய்யும்போது, தயை செய்யும்போது நாம் யாரை கனம் பண்ணுகிறோம் என்றால் தேவனை கனம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம். ஒருவேளை தரித்திரர்களை நீங்கள் ஒடுக்கும்போது, அவர்களை நிந்திக்கும்போது, அவர்களுக்கு தேவைகளை நாம் கொடுக்காவிட்டால் நம்மை உண்டாக்கினவரை, அந்த தரித்திரனை உண்டாக்கினவரை நாம் நிந்திக்கிறவர்களாக இருக்கிறோம். தேவன் ஒரு மனிதனை உண்டாக்கி அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை தேவன் கொடுக்கிறார். ஆனால் மனிதர்கள் நிந்திக்கிறார்கள், அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி செய்யும்போது தரித்திரர்களை உண்டாக்கினவரை நாம் கனவீனப்படுத்துகிறதா இருக்கிறது, நிந்திக்கிற காரியமாக இருக்கிறது. இந்த காரியத்தில் மிகவும் ஞானமுள்ளவர்களாய் எச்சரிக்கை உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டியது மிக அவசியம். ஏனென்றால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தரித்திரரை ஒடுக்கும்போது அவரை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு நம் மனிதர்கள் அநேக காரியங்களை அவர்களுக்கு விரோதமாக பேசுகிறோம். ஆனால் அவர்களை உண்டாக்கினவரை நிந்திக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிற பிரகாரம் நாம் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இந்த பூமியில் மனிதரிடத்தில் பேசும்போது அவர்களுக்கு கனத்தை கொடுத்து நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்யும்போது தான் அவரை உண்டாக்கினவரை கனம் பண்ணுகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் வசனத்தின் பிரகாரம் நாம் ஒவ்வொரு நாளிலும் நாம் தரித்திரர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நாம் அவர்களை நிந்தியாதபடிக்கு நாம் கனம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நாம் கனம் செய்யும்போது, நிந்திக்காமல் இருக்கும்போது, அவர்கள் நம்மை உண்டாக்கின தேவனை நாம் கனம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனை நேரடியாக பார்த்து நாம் கனம் செய்ய முடியாது. ஆனால் ஒரு தரித்திரனை நீங்கள் விசாரித்து அவனை நிந்திக்காதபடிக்கு அவர்களுக்கு தேவைகளை நீங்கள் செய்யும்போது தேவனை ஏன் நீங்கள் கனம் செய்கிறீர்கள் என்பதற்கு அது ஈடான ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த காரியத்தை நாம் ஒவ்வொரு நாளிலும் நம்முடைய வாழ்வில் செய்து தேவனை கனம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். தரித்திரர்கள் உலகத்தில் அநேகம் உண்டு. அந்த தரித்திரர்களை அநேக மனிதர்கள் நிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மை நிந்திக்கிறார்கள் என்பதை அறியாமல் இருக்கிற இந்த காரியத்தை நீர் ஆண்டவரே அநேகருக்கு தெளிவுபடுத்தி தயவாய் மன்னித்து அவர்கள் உண்மை கனம் பண்ணும்படியாக, உண்மை நிந்தியாதபடிக்கு அவர்கள் ஒவ்வொருவரையும் கனம் செய்து உண்மை மகிழ்விக்க கனம் செய்ய நீர் ஒவ்வொருவருக்கும் நல்ல ஞானத்தை இந்த பூமியில் ஒவ்வொரு மனிதனுக்கும் நீர் கொடுப்பீராக. தொடர்ந்து உங்கள் பிரச்சனைகளோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.